ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் நூடுல்ஸ். கடையில் வாங்கினா ஒரு நூடுல்ஸ் 120 ரூபா. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால் சரின்ட்டு வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே டிமார்ட் போனப்போ நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்தாச்சுங்க. கோஸ் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா இது தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் பொரிச்சு எடுத்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு முட்டை 2 முட்டை போட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் செஞ்சுட்டேன். அதில் வீடியோ ஆன் பண்ணிட்டேங்க. ஆனால் ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி செகண்ட் பேட்ச் செய்யும் போது தான் வீடியோ எடுத்தேன். இப்போது 2 முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கோஸ் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துக்குவேன். கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டேன். குடமிளகாய் போய் கேட்டேன், டைம் குடமிளகாய் இல்லை. நூடுல்ஸ் நல்லா வேக வச்சுட்டு வடிச்சிட்டு நூடுல்ஸில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா கட்டி பிடிச்ச மாதிரி கட்டியாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் குலுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடுங்க. நான் ஒரேடியாக போட்டு கிண்டலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டாமல் வரும். என்கிட்ட அலுமினிய கடாய் தான் இருக்குது. அதனால் இப்போ சோயா சாஸு, சில்லி சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நூடுல்ஸ் நல்லா வர்றதுக்கு. சூப்பராக மிக்ஸ் ஆனிச்சுன்னா நல்லா நமக்கு அந்த காரம் உப்பு எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டால் தான் நல்லா குழையாத மாதிரி நம்ம கிண்ட முடியும். நார்மலாக இன்னொரு கரண்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், நூடுல்ஸ்க்கு உடையக்கூடாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் ரைஸும் தான் செய்கிறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். சிக்கன் நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சரி பொரிச்சு கட் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க கேட்குறாங்களேன்ட்டு நான் ரைஸும் தான் செய்கிறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் பீஸ் கிடைக்காது. வீட்டிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். பாய்.